ஹலோ கைஸ், வேர்க்கடலை வச்சு ஒரு சூப்பரான வேர்க்கடலை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஓவர் நைட் ஊற வச்சுருக்கிற வேர்க்கடலை எடுத்துருக்கிறேன். இது நல்லா ஊறிடும். இந்த குழம்பு செஞ்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கணும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு ஒரு ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஏலக்காய், 2 லவங்கம், ஒரு பட்டை எடுத்துருக்குறேன். இது எல்லாமே இதில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். கிரேவி செய்ய ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கணும். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கின உடனே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பச்சை வாசனை நல்லா போயிடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கின உடனே 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் போட்டு நல்லா கிண்டிக்கணும். இந்த ஸ்பைசஸ் எல்லாமே எண்ணெயில் போட்டு கிண்டினா தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விடணும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம போட்ட மசாலா, தக்காளி, வெங்காயம்லாம் நல்லா வெந்துருச்சு. எண்ணெய்லாம் கூட நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கணும். ஏற்கனவே இந்த வேர்க்கடலையில் சால்ட் போட்டு வேக வச்சுருக்கிறதுனால கம்மியாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்லேயே வச்சு வேக விடணும். இங்கே பாருங்கள், இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற இந்த வேர்க்கடலையை கொட்டிக்கணும். அந்த தண்ணியும் சேர்த்து ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேக வைக்கணும் சிம்லேயே வச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான வேர்க்கடலை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த குழம்பு சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே அல்டிமேட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.